இவர் தான் நம்ம கதையோட வில்லன். சட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாரு. அப்படியே இந்த சைடு ஒரு டிவி ஷோ நடந்துட்டு இருக்கு. டிவி ஷோல போய் இங்கேருந்து யாரும் கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் கிளம்ப போய் அவனை சுட்டாடுறாரு. சுட்டவொடனே மக்கள்லாம் பதறிச்சு ஓடுறாங்க. இங்கேருந்து யாரும் கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போடுறான். அடுத்த 1 மணி நேரத்தில் இங்கே நான் ஒருத்தனை மட்டும் சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க. டிவிலேயும் இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு போலீஸும் உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி கேட்குறாங்க யார் அடுத்து சாவடிக்க போறீங்க அப்படின்னு. இதெல்லாம் டிவியில பார்த்துட்டு இருந்த இன்னொரு கேங்கு நம்ம கிட்ட அன்னைக்கு பவுடர் வாங்கினான்ல அவன் டிவியில வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன்ட்ட. யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் வேணாம், என் பேர் அழகர், நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவரை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. நான் என்னதான் புக் எழுதுனாலும் எனக்கு பேரே வரமாட்டேங்குது, அதனால நான் பேர் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து 5 நாள் 5 கொலை, தொடர் கொலைகள், ஒவ்வொரு கேரக்டர் கொல்லும் போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேரை சொல்லுவேன், முடிஞ்சா தடுத்துவோங்க அப்படின்னு சொல்றான். யாரை கொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது அவன் பேர் நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொல்ல போறவனோட பேரை சொல்றான். சொன்ன உடனே டிவி ஷோல யாராவது நாராயணன் இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் தான் அங்க நடக்கிற மேனேஜரே சொல்றாரு அவன் பேரு அழகர் இல்ல நாராயணன் சொல்லிட்டு. இந்த கொலையை தடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அழகர் நான் செத்தரலான்னு சொல்லிட்டு சுட்டு செத்துறான். மீதி இருக்க 4 கொலையும் தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை பொறுப்பேற்றுக்க சொல்றாங்க. அடுத்து நம்ம உள்ள வந்து டிவி ஷோல எல்லாத்துலயும் உள்ள வந்து எப்பரா செத்து போன உயிரோடு இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆச்சரியப்படுற மாதிரி பேசிட்டு நான் 2வது கொலை பண்றவன் பேர் வந்து அசோக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்துல எப்படி தடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே சொல்றான். இந்த அசோக் யாருன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கமும் இந்த கொலையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. வில்ல மட்டும் 2வது கொலையை கொலை பண்ணிட்டான்.